ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எங்கே கிளம்பிட்டேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி என்னோடய பர்த்டே ஸ்பெஷலாக வெளியே கிளம்பியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போயிருக்குன்னா, மாமா பைக் ஓட்டக்கூடாது, டஸ்ட் அலர்ஜி ஒத்துக்காதுன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் சரி நடந்தே வாக்கிங் மாதிரி போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான், தம்பி, பாப்பா, மாமா 3 பேர் தான் போனோம். அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியாக நடந்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு சிக்கன் இல்லை காடை வேண்டியது பிரியாணி செய்யலைன்னு தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போனோம், காடை இல்லை. அதுக்கப்புறம் சரி ஓகே, சரி பிரியாணி செய்யலான்னா எங்கள் மாமியார் வந்து சிக்கன் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சரி அதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலாக சரி அழகாக வாங்கிட்டு வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பேசிகிட்டே போனேன். ஏன்னா எனக்கு வேலை இல்லாத போயிட்டா சிம்பிளாக முடிஞ்சிடும்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து சரி எனக்கு பிடிச்ச பரோட்டா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கேட்டுட்டு அப்படியே பேசிகிட்டே கூப்பிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சரி வாங்கி அங்கேயே சாப்பிட்டு இருந்தால் சாப்பிட்டு வா போகலாம் அப்படின்னாங்க. இல்லை எல்லாருக்குமே வாங்கிட்டு போய் நம்ம வீட்டிலே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பேசிகிட்டே அப்படியே பசங்களை கூப்பிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். என் பசங்க வரையும் கேட்குது. என் பொண்ணுக்கு விவரம் தெரிஞ்சதால் அது கேட்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அம்மா பர்த்டே எல்லாம் எனக்கு கேக் எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குது. அம்மா சின்ன பசங்களுக்கு தான் கேக் வெட்டினேன், பெரிய ஆளாக ஆனதுக்கப்புறம்லாம் கேக் வெட்ட தேவையில்லம்மா அப்படின்னு. அதனால் எனக்கெல்லாம் கேக் வெட்டலாம்மா, எனக்கு சாக்லேட் மட்டும் வேணா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பேசி நைஸாக கூப்பிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பெரியவங்க நம்மளை கூட சமாளிச்சிடலாம் மாட்டேதானே, சின்ன பசங்க சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சரி வா பரோட்டாவே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அப்படியே கடைக்கு மெயின் ரோட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் கடை, அங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே மெதுவாக வந்தோம். அதுக்கப்புறம் பரோட்டா வந்து சொல்லிவிட்டு அங்கே கொஞ்ச நேரம் நின்று பரோட்டா வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பசங்க தான் ஏமாற்ற முடியாது, திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மட்டும் ஆளுக்கு ஒரு மஞ்ச் வாங்கி கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு சாக்லேட் ஒன்று வாங்கிட்டாங்க. அது வாங்கி கொடுத்ததும் ஏதோ அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பர்த்டேனா சாக்லேட் கேக் சாப்பிட்ணுன்றது மட்டும் தெரியுது அவங்களுக்கு. அதனால் இல்லையா ஸ்கூல்லேருந்து வந்ததுலேருந்தே பாப்பா கேட்டுகிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பரோட்டா வாங்கிட்டு அதுங்களுக்கு 2 பேர்த்துக்கும் சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வீட்டுக்கு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து உட்காந்து நானும் மாமியார், மாமா, பசங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். என் பர்த்டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி பர்த்டே, நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க, நீங்கள் எப்படி பார்ப்பீங்க கொண்டாடுவீங்கன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெளியே கூப்பிட்டு போனால் பசங்களுக்கு ஒரே ஜாலி தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயாச்சும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பசங்களை கூப்பிட்டு போயிட்டாவே ஒரே ஹாப்பி ஆகிடுவாங்க. நாங்கள் ஹாப்பி ஆகிறோமோ இல்லையோ, பசங்களுக்கு ஒரே ஜாலி தான். எங்கேயும் நம்ம பெருசாக வெளியே போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுங்களுக்கோசரமே நம்ம எங்கேயாச்சும் வீக்லி 1 டைம் வந்து வெளியே போய் ஆகணும் மாட்டேங்குது. அப்படி இருக்குது பசங்கன்னா வெளியே போயிட்டு இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபைனலாக சாப்பிட்றதுக்கெல்லாம் உட்காந்துட்டோம். எனக்கு மட்டும் 3 பரோட்டா பிச்சு கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மை ஃபேவரட் ஃபுட் அது, அதனால் நிறைய நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தம்பிக்கு 1 பரோட்டா போட்டோம். பாப்பா 2 சாப்பிட்டா, மாமா 2 சாப்பிட்டாங்க, அத்தை 2 சாப்பிட்டாங்க. ஃபைனலாக இன்றைக்கி பர்த்டே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செலிப்ரேஷன் பண்ணோம். நீங்கள் என்ன உங்கள் பர்த்டேக்கு நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.